மக்கள் டிவிக்கு ஓட்டு போடுங்க. வணக்கம் டிவிகே ஆர்மி. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எல்லா கட்சியுமே தீவிரமா பரப்புரையில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் தொகுதியில தான் இருக்கும். ஸோ மக்களுடைய ஆதரவு நிலைப்பாடுலாம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே ஸ்டாலின் அவர்களா இல்ல டிவிகே விஜய் அவர்களா? ஆல்வேஸ் தளபதி தான். ஸோ தளபதி தான் இந்த வாட்டி வரணும்னு என்னோட விருப்பம். பட் அவர் வந்தால் நல்லா இருக்கும்ன்றதும் எங்களோட நோக்கம். ஸோ அவருக்கு தான் என்னோட ஓட்டு கண்டிப்பாக. விஜய் தான் வரணும். ஏன் விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? விஜய் வரணும் ஆட்சியில் மாற்றம் இருக்கணும். ஒரே இதுவாக இருக்கக்கூடாது, மாற்றம் வரணும்ல, அது எதிர்பார்க்குறோம் நாங்கள். ஓகே. ஏன்னா அவர் செய்வார், ஒரு நம்பிக்கை இருக்கு, முழு நம்பிக்கை இருக்கு. என் ஓட்டு விஜய் தான். ஓகே ஓகே. இந்த ஃபேமிலி கோசம் வாழுது, அது ரெண்டு பட்டு போச்சு. அது வேண்டாம், தனித்து ஒரு ஆளா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும். ஓகே. ஏன் அவர் ஆட்சிக்கு வரணும்னு இவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க? படம் எடுத்திருந்தாரு, அதுல எல்லாருக்கும் மக்கள் இது பிடிச்சிருக்கு. அரசியல் நல்லது, எம்ஜிஆரை விட நல்லது செய்த நல்லது தானே விஜய் அவர்கள். ஏன் விஜய் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இளைய தலைமுறைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஓகே. எங்களுக்கு ஒரு ஆசை, விஜய் வரணும்னு ரொம்ப ஆசை. காலகாலமா அப்படியே நடைமுறை வந்துக்கினே இருக்கு. கொஞ்சம் வழிவிட்டாக்க அவங்க விஜயுடைய லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஸ்டாலின். ஏன் அவர் வரணும்? இத்தனை வருஷம் பாரம்பரியமான கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். புதுசாக வந்த நேற்று முந்தினத்து வந்தவர்கள்லாம் ஓட்டு போட முடியல. மு.க. ஸ்டாலின் சார். டிவிகே. சத்தமா சொல்லி கேட்கலன்னா டிவிக்கு விஜய் அண்ணாவா? அவர் தான் ஆட்சி பிடிக்கணுமா? ஆமா, ஸ்டாலின் அங்கிள் டிவிக்கு ஓட்டு போடுங்க. இந்த கொளத்தூர் தொகுதியில யாருக்கு அதிகமான ஆதரவு இருக்குதா நீங்க நினைக்கிறீங்க? தளபதி விஜய் பிடிப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் தான் எங்கள் அண்ணன், அவர் தான் ஜெயிப்பாருன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. ஓகே. கொளத்தூருக்கு பார்க்க போனால் டிஎம்கே தான். இருந்தாலும் ஒரு 22 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க விஜய்க்கு தான் போடுவாங்க ஓட்டு. நான் போன வாட்டி டிஎம்கே தான் போட்டேன் நான். ஏன்னா ரெண்டுமே சரியில்லை, ரெட்டலுக்கு தான் போட்டிருந்தேன். ஆனால் டிஎம்கே தான் போட்டிருந்தேன். ஆனால் இந்த வாட்டி விஜய்க்கு தான் போடுவேன் நான். ஆனால் இருந்தாலும் விஜய் வந்தால் இன்னும் நல்லா பண்ணுவார். என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க? என்ன இந்த தண்ணி ட்ரைனேஜ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. வேற ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் செய்யல. கண்டிப்பா தெரிஞ்சோ தெரியாமையோ வெற்றி பெறணும்னு நாங்க நினைக்கிறோம். அந்த நம்பிக்கை வெற்றி பெறுவா போல. மக்கள் அவர் மேல சரி நம்பிக்கை வச்சு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, அதனால வரலாம்ல. அவர் பார்க்காத பணமே கிடையாது, அவர் சம்பாதிக்காத சம்பாத்தியமே கிடையாது. பட் அதெல்லாம் விட்டுட்டு அவர் இங்கே தான் சம்பாதிக்கணும்னு இல்லை. ஒரு சும்மா ஒரு ஆடு பண்ணாலே அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். பட் ஆனால் இதெல்லாம் வேண்டாம், நான் இது வரைக்கும் எனக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க, எனக்கு போதுமான அளவுக்கு நான் பணத்தை பார்த்துட்டேன். இந்த பணத்தில் அவர் எல்லா ஃபுல் பணத்தையும் அவர் செலவு பண்ண போகிறாருன்னு நான் சொல்லலை. பட் ஏதாவது ஒரு பாதியை நான் மக்களுக்காக செலவு பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. அது நல்லதாகவே நடக்கட்டும் பண்ணியிருக்கிறாரு. பட் ஆனால் ஒரு சில விஷயத்தெல்லாம் அவர் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரொசீட் பண்ணியிருப்பாரு. அது பண்ணாமலேயே ஸ்டாப் ஆகிருக்குது. அதனால் அவருக்கு தெரிஞ்சு இப்போ ஆனதை விட தெரியாமல் நிறைய ஆகாமலே இருக்குது. ஸோ கொளத்தூரில் யாருக்கு அதிகமான ஆதரவு இருக்கிறதா இங்கே மக்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க? நிச்சயமாக ஸ்டாலினுக்கு தான். விஜய்க்கு இளைஞர்கள் ரசிகர்களை தாண்டி பொதுமக்கள் பெண்கள் வாக்கு தயாராக இருக்காங்களா? நீங்கள் பேசின வரைக்கும் கேட்ட வரைக்கும் இருக்குது. எல்லாரும் இப்போ அதான் சொல்கிறேனே, இப்போது விஜய் ஒரு ஆப்ஷன். அவர் தளபதியை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் ஒரு ஆப்ஷனு. அவங்க இவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்றது தான் முக்கால்வாசி இருக்கிறவங்களோட பேர். ஸோ என்ன மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேன்ஸாக இருப்பாங்க. அவங்களாம் கம்பல்சரி விஜய்க்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்குமே நானே ஒரு ஆப்ஷன் தான். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஆப்ஷன். பொதுவான வாக்காளர்கள்லாம் என்ன மாதிரியான ஆதரவு இருக்கு? அதிகமா இருக்கா? அதிகமாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறேன், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்றாங்க. சரி, ஓகே. இப்போ விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது சினிமா துறையை விட்டுட்டு மக்களுக்காக வரக்கூடிய 33 வருஷமும் மக்களுக்காக இருக்க போறேன், நல்லது செய்ய போறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் சினிமா துறையை விட்டுட்டாரு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன ரொம்ப பெருசா நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வருமானத்தை விட்டு அரசியல் வராருன்னா செய்வார். கண்டிப்பா செய்வார். தளபதி விஜய் அவர்களுக்கு இளைஞராக இருக்கட்டும் இல்ல பொது வாக்காளராக இருக்கட்டும் உங்களுக்குலாம் ஆதரவு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஓகே. சினிமா துறையை விட்டு அவருக்கு பிடிச்ச சினிமா துறையை விட்டு வெளியில வந்துட்டாரு. மக்களுக்காக 33 ஆண்டுகளா இனிமே உழைக்க போறதா சொல்லியிருக்காரு. அதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு அவரு. ஓகே. அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய மக்கள் புதுசா ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அந்த மாற்றம்ங்கிறது மக்கள் மத்தியில வந்திருக்குன்னு பாக்குறீங்களா? வந்திருக்கு.
இப்போ தலைவர்களாக பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, சீமான் இருக்காரு, விஜய் இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் பிறகு வர மாதிரி இருக்காங்க. இந்த தலைவர்களில் எந்த தலைவரை வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரை வந்து ரொம்ப விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு பார்த்தாக்க எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இவரை தான், இளைய தளபதி தான் சொல்ல முடியுது. இந்த கொளத்தூர் தொகுதியில் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க, எப்படி நடந்திருக்கு இது வரைக்கும் ஆட்சி? எல்லா நலத்திட்ட உதவிகளும் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. 100% அவர் தான் வருவார். இந்த வாட்டி மறுபடியும் அவர் தான் வருவார். அதுதான் என்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகள்லாம் நல்லது பண்ணியிருக்காரு? பெண்களுக்கு 1000 ரூபாய், அதான் முதன்மையான ஸ்கீமு. படிக்கிறவங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு காலேஜ் சத்துணவு திட்டம், காலை உணவு போட்டிருக்காரு. ப்ளஸ் அந்த மத்தியானம் லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போது சைக்கிள், அப்படி ஏகப்பட்டு சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ இருக்குது, எக்கச்சக்கம். அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றிட்டாரா? ஆல்மோஸ்ட் 75% முடிஞ்சிச்சு. ஒரு சிலது முடியாமல் இருக்குது, அதுவும் உடனே முடியாது. எல்லாம் ஏற்கனவே இருக்கிற நிதி பற்றாக்குறையெல்லாம் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். இப்போ பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின உங்களோட பார்வை என்ன? நீங்கள் டேட்டா பேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்செல்லாம் வரல. அது அவங்க லவ் பண்ணிட்டு இருந்து போகிறது அந்த மாதிரி தான் அதிகமாக இருக்குது. தவிர கம்பேர்ட் டு நார்த் சைடில் நம்ம எவ்வளவோ வெல் டெவலப்டு, அதை கம்பேர் பண்ணுவோம் நம்ம வந்து 0.5% நம்ம இருக்கும். ஓகே, செவிலியர் போராட்டம், இப்போ போராட்டம்லாம் நடந்துட்டு வருது இல்லை? ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போராட்டங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே தானே இருக்குது. போராட்டம் நடக்காமல் இருந்தது தான் பிரச்சனை. போராட்டம் நடக்கிறது நல்லது தான். கன்ஃபார்மாக அடுத்தது ஒரு ஸ்டெப்பு நல்லது நடக்கணும். போராட்டம் நடந்தால் நல்லது நடக்கும். எல்லா ஆட்சியிலும் போராட்டம் நடக்காமல் இருக்காது. எல்லா ஆட்சியிலும் போராட்டம் நடக்கும். நடந்தால் தான் ஒரு தீர்வு கிடைக்கும். வேலை வாய்ப்பு, இளைஞர்களோட கல்வி எல்லாம் எப்படி இருக்குது? கல்வியை பற்றி நம்ம பேசவே கூடாது. நம்ம கல்வியில் வந்து வளர்ந்த மாநிலம். நம்ம வந்து கல்வியில் கம்பேர் பண்ணோன்னா நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எந்த மாநிலம் கம்பேரே பண்ணக்கூடாது. ஃபாரின் தான் கம்பேர் பண்ணணும் கல்வியில் மட்டும். இப்போ வேலை வாய்ப்பு இருக்குது, ஆல்மோஸ்ட் இருக்குது. நம்ம தான் ஜிடிபியில் இப்போ தான் நம்ம க்ரோத்து நம்ம வேறு லெவலில் இருக்கும். புதுசாக டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாமல் புதுசாக வேறு ஏதாவது கட்சி வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க இல்லையா? ஸோ மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்கல்ல அப்படின்னு நம்ம தான் நம்ம மனசில் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் யாரும் அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்குது. ஆனாலும் யாரும் மாற்றி ஓட்டு போட மாட்டாங்க. திராவிட கட்சி இருக்க வரைக்கும் தமிழ்நாடு வளரணுமே தவிர அழியாது. இவங்க புதுசாக இந்த பிஜேபி இறக்கி விடுற ஆளுங்களெல்லாம் இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த பிளேயர் மாதிரி வந்துடுவாங்க, உடனே போயிடுவாங்க. அவங்களோட வேலை அவ்வளோதான். கமலஹாசன் வரும்போது வந்து அவர் பிஜேபி பீட்டுன்னு சொன்னாங்க. இப்போ கமலஹாசன் வந்து திமுக கூட்டணிக்கே வந்தார். அப்போ பிஜேபி பீட்டுன்னு சொன்னவரை ஏன் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க? அப்போ வந்து யார் புதுசாக வந்தாலும் திமுகவை எதிர்த்தா வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு முத்திரை ஊட்டிக்கிறாங்க. ஆனால் கூட சேர்ந்துட்டா பிஜேபி இல்லைங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே, இது என்ன காரணம்? நம்மக்கிட்ட வாஷிங் மிஷின் இல்லை, பிஜேபி கிட்ட தான் பெரிய வாஷிங் மிஷின் இருக்குது. அந்த வாஷிங் மிஷின் அவங்க முதல்ல காலி பண்ணிட்டோம், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கே வாஷிங் மிஷின்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. இங்கே யார் வந்தாலுமே முதல்ல அவங்கள ரெகனைஸ் பண்ணி மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா, அதுக்கப்புறமா தான் இங்கே பண்ணுவாங்க. நேற்று மேடையில் வந்து 200 கோடி 300 கோடி அடிச்சிட்டான்னு சொல்கிறவரை நாளைக்கே டக்குன்னு பிஜேபியில் சேர்த்துக்கிறாங்க. அதெல்லாம் ஓகேவா? கூட்டணி வராதுக்கு வரைக்கும் அவரும் எதிர்த்தாரு, திமுகவினரும் எதிர்த்தாங்க, திமுக கூட்டணி கட்சியினரும் எதிர்த்தாங்க. ஆனால் கூட்டணி வந்த பிறகு வந்து அவரை வந்து திமுகவோட எம்பியாவே, அப்போ ராஜாவாசிக்கு கொடுத்தது திமுக கட்சி தான் கொடுத்துருக்கு. இப்போ திமுக எம்பியாவே மாற்றுறாங்களா? அப்போது போன தேர்தலில் சொன்ன விமர்சனம் வந்து பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அவர் வந்து லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணியிருக்காரு.